ஜெபம் பண்ண கடவும். ஆண்டவரே, தர்மையான நாளின் மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பவனி நாளிலே குருத்தோலை ஞாயிற்றிலே உன்னதத்திலே தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி பவனியாக சென்று துதித்து பாடி கம்பீரமாய் ஆண்டவரையும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். இந்த நாளிலும் இந்த மாலை வேலை கன்வென்ஷன் கூடுகைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்திலே இந்த 6வது வாரம் 2வது கன்வென்ஷன் கூடுகை எனக்கு மிகுந்த பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக அமையட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்திருக்க யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எந்த நாளிலும் எந்த கன்வென்ஷன் கூடுகை இப்போது பாடல் வேலையை அன்பு லிவிங் குழுவினர்கள் நமக்கு நடத்தி தருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இந்த இன்ப நல்ல ஒரு நாமத்தினாலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சில தெரிந்த பாடல்களை நாம் பாடி இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தினவரே என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். ஆமென். நன்றி இயேசுவே. Thank you Father. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தரே. ஆமென். நன்றி இயேசுவா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சொல்லுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், நல்லவர், எனது ஆண்டவர் அவர் நல்லவரே. ஆமென். நன்றி இயேசுவே. Thank you Father. ஆமென். நல்லவர், நல்லவர், நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. சொல்லுவோம், நல்லவர், நல்லவர், நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவர், வல்லவர், எனது ஆண்டவர் அவர் வல்லவரே. ஆமென். நன்றி இயேசுவே. Thank you Father. வல்லவர், வல்லவர், வல்லவரே, நமது தேவன் வல்லவரே. சொல்லுவோம், வல்லவர், வல்லவர், வல்லவரே, நமது தேவன் வல்லவரே. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவரே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டவரே, நீர் நல்லவரப்பா. Thank you Jesus. Amen. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. சொல்லுவோம், பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை உரிப்பவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஆமென். Thank you Jesus. ஆமென். நன்றி அப்பா. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் அவர் சிந்தினவர், ரத்தத்தால் நம்மை மீட்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் நாம் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். சிலுவை சுமந்தவராய் நாம் சீஷனாகவும், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தெரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு சுமப்பார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவின் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. ஆமென். Thank you Jesus. சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம். சொல்லுவோம், சிலுவை சுமந்தராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேலும் சந்தோஷம் கொள்வோம். சேர்ந்து ஆமென். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஆமென். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பையும் கெடுக்கலாம். இயேசுவுக்காக அனைத்தையும் நீங்கள் இழந்தாலும் அதை மகிமை என்று நெடுவேனே. நன்றி இயேசுவே. ஆமென்.
சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொல்லுவோம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். ஆமென். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஆமென். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் அது லாபமே. என் இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், அதை நான் விருதாவாக்கினேன். அதை நித்தமும் நான் காத்துக் கொள்வேனே. ஆமென். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபை பெரிதப்பா. ஆமென். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. சொல்லுவோம், வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. சேர்ந்து ஆமென். கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன். அதை நித்தமும் காத்து கொள்வேன். சொல்லுவோம், கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன். அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போல தனக்காய் வாழாமல் அவன் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் நான் பணி செய்வேன் ஆண்டவரே, உமக்காய் நான் பணி செய்வேன் அனுதினமும் என்று சொல்லி உணர்ந்து சொல்லுவோமா? ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. சீஷன் என்பவன் குருவை போலவே. சொல்லுவோம், சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ஆமென். தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை நான் ஒருபோதும் நான் அகற்றினேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் நான் எண்ணுகிறேனே. விண்ணின் வார்த்தைக்கு என்ன தருகிறேன் அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு என்ன தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று அழைப்பீரோ? ஆமென் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. விண்ணை விட்டு என் தன்னை அகற்றிடேன். சொல்லுவோம், விண்ணை விட்டு என் தன்னை அகற்றிடேன்
அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். ஆமென். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை கொள்ளவன் என்றழைப்பே. அல்லேலூயா அல்லேலூயா சேர்ந்து ஆமென். அல்லேலூயா 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 சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. ஆமென். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் ஆண்டவர், கிருபை தருகிறார். நான் அதை விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் நீர் அன்பு கூற நான் எம்மாத்திரம் அப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே என் மீது இவ்வளவு அன்பா உமக்கு என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து நான் பாட போகிறோம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எனக்காக நீங்க மரித்தீங்களா ஆண்டவரே, நான் செய்த பாவத்திற்காக, நான் செய்த ஆண்டவரே குற்றத்திற்காக நீங்க பலியானீங்களப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நம் அர்த்தத்தை உணர்ந்து நான் பாடுவோமா? Praise the Lord. Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா சொல்லுவோம். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா சேர்ந்து சொல்லுவோம். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா. எல்லாம் சேர்ந்து நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா. உன் திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த அந்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய், நான் என்ன ஈவேன் விலையா ஆண்டவரே, எனக்காய் நீ கல்வாரியில் சிந்தின ரத்தத்திற்கு ஆண்டவரே நான் என்ன ஈவேன் விலையாய். இவ்வளவு அன்பு கூற நான் எம்மாத்திரம் அப்பா, இவ்வளவாய் அன்பு கூறினீரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். Thank you, Jesus. திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய் சொல்லுவோம் சேர்ந்து. ஓம் திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய் சேர்ந்து சொல்லுவோம். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா எம்மாத்திரம் இயேசுநாதா.
ஆமென். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. கொடிய மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு ஆண்டவரே வேதனையினால் துடித்திருப்பீரப்பா, எவ்வளவு வேதனையால் நீர் துடித்திருப்பீர் ஆண்டவரே. இது எல்லாம் எனக்காக ஆண்டவரே, இது எல்லாம் எனக்காக அல்ல ரட்சகா, இது எல்லாம் எனக்காக தானே. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் அப்பா, இவ்வளவாய் என் மீது நீர் அன்பு கூர்ந்தீரே, நான் எம்மாத்திரம். உடனே பாடுவோமா, இயேசுவே நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆமென். Thank you, Jesus. கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீ துடித்தீர் வேதனையினார், எனக்காய் அல்லோ ரட்சகா. சொல்லுவோம், கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீ துடித்தீர் வேதனையினார், எனக்காய் அல்லோ ரட்சகா. சேர்த்து சொல்லுவோம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. சேர்ந்து ஆமென். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் அவர் அன்பு கூற நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உணர்ந்த பிறகு ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் அந்த தூய கண்கள் என்னை நோக்கி அவைகள் பார்க்கின்றனவா, அவருடைய காயங்களையும் அது பார்க்கின்றனவா, ஏனெனில் என் கையால் நான் பாவங்கள் செய்திட்டால் அவர் கையின் காயங்களை அவர் பார்க்கிறாராம். தீய வழியில என் கால்கள் போச்சுன்னா அவர் கால்களில் ஆணிகள் பாய்ந்த அந்த கால்களை அவர் பார்க்கிறாராம். திட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த அந்த நெஞ்சை அவர் நோக்குகிறாராம். வீணான பெருமைகள் என்னிடத்தில் இடம்பெற்றால் அவருடைய முள்முடியை பார்த்து அவர் இயங்குகிறாராம். சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் அந்த தூய கண்கள் அவைகள் நம்மை நோக்கி பார்க்கின்றன, அவருடைய காயங்களையும் அவைகள் பார்க்கின்றன. ஆமென். நாம் அர்த்தத்தை உணர்ந்த இந்த பாடலை பாட போகிறோம். இல்லை, கடைசி சரணம் சொல்லுகிறது, அவர் ரத்தம் என்னுடைய பாவத்தை அது கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும், கலங்கரை விளக்காக நான் ஒளி வீசுவேன், கலங்குவோரை இயேசப்பாவின் மந்தை நான் சேர்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கி வந்திருப்பவரை இயேசுவின் மந்தை நாம் சேர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோமா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் அவை நம்மை நோக்கி பார்க்கின்றன, அவருடைய காயங்களையும் அவைகள் பார்க்கின்றன. ஆமென். நன்றி இயேசுவே. Thank you, Father. ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசுவே. ஆண்டவரே, நான் என் கையால் பாவம் செய்த போதெல்லாம் உடைய கையின் காயங்களை நீ பார்க்கிறீரோப்பா. வேண்டாத வழியில என் கால்கள் போகும் போதெல்லாம் சுவாமி, எனக்காக நீங்க பட்ட அந்த கால்களின் ஆணிகளின் காயத்தை நீங்கள் பார்க்கிறீங்களோப்பா.
மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யப்பா. தீய பாதை எனக்கு வேண்டாம், தீய செயல்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீ நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி என்று சொல்லுவோமா? இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் கைகள் பாவங்கள் செய்திட்டாய், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டாய், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே. தீமையான எண்ணங்கள் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்து அந்த நெஞ்சை என் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். ஐயா, வீணான பெருமை ஏன்ட்ட இருக்குன்னா, வீணான பெருமை ஏன்ட்ட இருக்குன்னா அவர் முள்முடி பார்க்கிறார். ஐயா, அவருடைய முள்முடி அவர் பார்க்கிறார். ஐயோ, ஏன்பா இவ்வளவு பெருமை உனக்கு? ஆண்டவரே அர்ப்பணிக்கிறப்பா, மன்னிங்க. என்கிட்ட வீணான பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரே, மன்னிங்க சுவாமி. ஆமென். நன்றி இயேசுவே. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே. Thank you, Jesus. திருந்திடாத பாவிக்காய் என் ஆண்டவர் அழுகிறார். ஐயா, திருந்திடாத பாவிக்காய் என் ஆண்டவர் அழுகிறார். வருந்திடா பிள்ளைக்காய் அவர் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட, தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் என் ஆண்டவர் சிந்துகிறாரு. கண்ணீரும் ரத்தமும் என் ஆண்டவர் இன்னும் சிந்துகிறாரு. ஐயோ, என் பிள்ளை என்கிட்ட வராதா, என் பிள்ளை என்கிட்ட வராதா என்று சொல்லி இயேசுவே அர்ப்பணிக்கிறேனப்பா. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவிடும் சுவாமி. உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை அது கழுவிடுமே அப்பா. உம்முடைய கண்ணீர் என்ன மெருகேற்றிடுப்பா. கலங்கரை விளக்காக நான் இனி ஒளி வீசுவேன் ஆண்டவரே. கலங்கரை விளக்காக நான் ஒளி வீசுவேன். கலங்கி வந்திருப்பவர் உம்முடைய மந்தையில் நான் சேர்ப்பேன் அப்பா. கலங்குவரை உம்முடைய மந்தையில் நான் சேர்ப்பேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Thank you, Father. Amen. Thank you, Jesus.
அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை பெருகேற்றிடும். சொல்லுவோம், அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை பெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ந்து கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரே அவர் மந்தை சேர்ந்து சொல்லுவோம், சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் கலங்கரை விளக்காய் ஒளி வீசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்குபவரை இயேசுவின் மந்தையை நான் சேர்ப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அதை உணர்ந்தவராய் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் இயேசுவின் நாமத்தை சேர்ந்து முகப்படுத்த, உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் ஆண்டவரே உமக்காக மாத்திரமே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவோ, என்னை தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவோ. ஆண்டவரே, உம்மை பாடாமல் நான் யாரை பாட போகிறேன்? ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். கரங்களை தட்டி பாடி ஏசப்பாக்காக ஆமென் எல்லாம் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, எனக்காக உயிரோடு எழுந்த ஆண்டவர். ஆமென். என்னை தூக்கி எடுத்தவர். நன்றி அப்பா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. சொல்லுவோம், உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சேர்ந்து ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சொல்லுவோம், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஆமென். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடி இயேசு நீங்க வந்தீங்களா ஆண்டவரே? ஆமென். உங்கள் வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன் வந்ததே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். இனிவன் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். நன்றி இயேசுவே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. சொல்லுவோம், மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. ஆமென். உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்து. சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆமென்.
ஹalleluya 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 ஆமென் ஹalleluya இயேசுவே ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே சொல்லுவோம் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே ஆமென் நல்ல கரங்களை தட்டி சிலுவையின் அந்த போரில் ஆண்டவரே நீங்க மரிச்சு போனீங்களப்பா சிலுவையின் போரில் நீங்க மரிச்சீங்க ஆனால் எனக்காக உயிரோடு நீர் எழுந்தீரே அந்த எதிரியை நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே நன்றி இயேசுவே நல்ல கரங்களை தட்டி ஆமென் சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே சேர்ந்து சொல்லுவோம் நீ உயிரோடு எழுந்தீரே ஆமென் அந்த எதிரியை ஜெயித்தீரே சேர்ந்து ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே சொல்லுவோம் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதானக்காரனரே ஹalleluya 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 thank you jesus நம்ம அப்படியே எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் எனக்காக யாவையும் செய்து முடித்தீரப்பா எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி ஒரு பாடல் என்னுடைய பாவங்கள் யாவையும் நீங்க சிலுவையிலே சுமந்து கொண்டீங்களா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடும் பொழுது நம்மை நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம் thank you jesus thank you God எனக்காக யாவையும் செய்து முடித்தீர் என் பாவங்கள் யாவையும் சிலுவையில் சுமந்து கொண்டீர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக என் வாழ்க்கையில் தருபவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆமென் எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா சொல்லும் எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே சொல்லுவோம் ஆமென் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது என் பரமபிதா அதை பார்க்கிலும் அவர் கொடுத்துடுவார் ஐயா அதை பார்க்கிலும் என் ஆண்டவர் கொடுத்திடுவாரு
Amen. Thank you, Jesus. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா அதை பார்த்திலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. சொல்லுவோம் ஆமென். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அன்றாட வேண்டிய ஆகாரம் எனக்கு தாந்தீர்களப்பா. தீமை என்னை அணுகாமல் காத்தீங்களே, உமக்கு நன்றி. நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தந்து என்னை வழி நடத்தினீங்களப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஆமென். அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தந்திரே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. சொல்லுவோம் ஆமென். அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தந்திரே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. அன்று ஆபிரகாமை நீர் அழைத்தீரப்பா, ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தீரே. அது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வார்த்தையால் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமை அளித்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல என்னையும் ஆசீர்வதி. எல்லாரும் கேளுங்க ஆமென். ஆபிரகாமை அளித்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லும் ஆமென். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நாம் நின்றவாறு நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், அதிலிருந்து ஒரு சிறு பகுதி உமக்கென்று படைத்திருக்கிறார்கள்.
வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தினால் அனைவருக்கும் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து கால 6வது வாரம் 2வது நாள் கன்வென்ஷன் கூடுகை அணு சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அணு சமூகத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் தெளிந்து பரிசுத்த வாரத்திற்குள்ள நுழைய இருக்கிறோம். நாளை அதிகாலை 5:30 மணி ஆராதனை, திருவிருந்த ஆராதனை. நாளை மாலை கன்வென்ஷன் கூடுகை. அதிலும் திருச்சபை யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மிடத்திலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு பேராசிரியர் வெலிங்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். போப்களிலே ஓய்வு பெற்ற தமிழ் துறை தலைவர் அவர்களை இந்த நாளிலே நம்ம திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இப்பொழுது இந்த வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அமர்ந்தவாறே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, சபையாராக நாங்கள் இப்பொழுது உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டுமாக நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட 2025ஆம் ஆண்டினுடைய குருத்தோலை ஞாயிறை நாங்கள் அனுசரிப்பதற்கு நீர் கிருபை செய்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர்தாமே எங்களோடு எங்கள் உள்ளங்களிலே பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் இனிய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி சொல்வதோடு, சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடல். இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் லெந்து நாட்களினுடைய 6வது வாரத்திலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே அருமையாக பிரதர் லிவிங்ஸ்டன் சார் அருமையாக பாடினார்கள், அருமையாக இசையமைத்தார்கள் பிரதர். அப்படியே பரலோகத்தில் இருந்தது போல ஒரு அருமையான ஒரு அனுபவம். ஆனால் இந்த காலங்களிலே பெண்கள் தான் எங்கேயும் அதிகமாக கூடுகிறார்கள். என ஆண்கள் எங்கே செல்வார்கள் என்றே தெரியவில்லை, அவர்கள் எங்கே போவார்கள் என்று தெரியவில்லை. நான் கூட 1992 போப் கல்லூரி சாயர்புரத்துக்கு முதலாவதாக அப்பாயின்மெண்ட் ஆகி அங்கே போனேன். அப்பொழுது அது முதலாவதாக பாய்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிறகு கோ எஜுகேஷனாக மாறியது. நான் போன பொழுது 1992 2 பங்கு பாய்ஸ் இருப்பாங்க, 1 பங்கு கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு லேடி ஸ்டாஃப் இருப்பாங்க. சில இதில் கூட லேடிஸ் இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 2023ஆம் ஆண்டில் ரிட்டையர்ட் ஆகும்போது அப்படியே மாறிவிட்டது. எப்படி என்று சொன்னால், மாணவர்கள் 2 பங்கு பெண்கள், 1 பங்கு ஆண்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்லேயும் கூட தமிழ் துறையில் ஒரே ஒரு லேடி ஸ்டாஃப் இருந்தாங்க. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது நான் மட்டும்தான் ஜென்ஸ். நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ ஃபுல்லாக லேடிஸ் தான். அதே போல் நாங்கள் ஒரே அறையில் தமிழ் துறையும் கணித துறையும் இருப்போம். கணிதத்துறையில் கூட உங்களுடைய சபையைச் சேர்ந்த ஜெய்சிங் சார் நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர்கள் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க துறையிலையும் ஒரு லேடி ஸ்டாஃப் தான். ஆனால் இப்போ ஃபுல்லாக அங்கேயும்
ஃபுல்லாகவே லேடிஸ் ஸ்டாஃப் ஆகிட்டாங்க, ஜென்ஸே கிடையாது. இப்படி கடவுள் கூட அவர்கள் இவ்வாறு ஆர்வமாக ஆலயத்திற்கு வருகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட நான் அதை நினைத்து பார்க்கிறேன். அதை உங்களை பார்த்தவுடன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. நான் கூட நேற்றைய பொழுதிலே நாம் பார்த்தோம், அன்பு செய்யுங்கள் அதுவே ஆராதனை என்று சொல்லி, அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த தினத்திலும் கூட ஒரு எது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், அதுல அப்படி இருக்க சகோதரரேன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு, சகோதரிகளே என்று போட்டுக்கலாம் என்ன. ஆக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம். இதனாலும் கூட நீங்கள் உங்கள் வீடுகளிலே சுயவெறுப்பு உண்டியல் கொடுத்திருப்பார்கள். நாம் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த உண்டியல், சுயவெறுப்பினுடைய உண்டியல், அந்த காணிக்கையை நாம் படைப்போம். ஆனாலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காணிக்கை, என்ன காணிக்கை என்று சொன்னால், நம்மையே ஜீவ பலியாக, நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதுவே சுய வெறுப்பு காணிக்கையாக. இந்த 2025ஆம் ஆண்டிலே இதுவரை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னார். 2025ஆம் ஆண்டிலே ஒரு முடிவெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்மை பரிசுத்த ஆவியானவர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கொடுக்கவில்லை என்பதை நான் அறியேன், ஆனால் அவர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி. அப்படி ஒப்பு கொடுத்தால் நம்ம ஜெட்ல போன மாதிரி பரலோகம் செல்வோம். என்ன, அப்படிதானே? என்னுடைய கண்கள் விண்ணையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது கூட நாம் பாடினோம். மண்ணை அது குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் பாடினோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு அருமையாக பரலோகத்திலே ஒரு வீடு கட்டித் தருகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அங்கே சென்றிருக்கிறார். அந்த வீடு நமக்கெல்லாம் வேணும், அப்படித்தானே? இந்த கொத்தனார் கட்டின வீடையே நம்ம எவ்வளவு பூமியில நேசிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் கட்டிய வீடு நாம் இழந்து போவோம் என்று சொன்னால், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடுவோம் என்று சொன்னால் எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒருவர் கூட அந்த மாணிக்கத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த லெந்து காலங்களிலே நாம் பல கூட்டங்களை நடத்தி அதிலே தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனிதர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது மகிழ்ச்சியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார், வாசியுங்கள், சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3-4. பாருங்கள், யார் பரலோகம் ஏறுவான்? தாவீது ராஜா சொல்கிறார், அந்த கைகளில் சுத்தம் உள்ளவன், கைகளில் சுத்தம், கிளீன் ஹேண்ட்ஸ்.
இருதயத்தில் மாசில்லாதவன், பியூர் ஹார்ட், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தானே என்று சொல்லி அவர் அருமையாக சொல்கிறார். நான் கூட அவர் சொல்லுவது ஒரே காரியம்தான், சுத்த இருதயம், மாசில்லாத இருதயம். நான் நேற்றைய தினத்திலும் கூட சொன்னேன், வள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று சொல்லி போப்பு கூட சொல்றாரு. அவர் ஒரு குறள் அருமையாக சொல்கிறார். இந்த கிறிஸ்தவரை போல அவர் அருமையாக சொல்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்று என்ன சொல்கிறார், அறங்களிலே பெரிய அறம் எது என்று சொன்னால் சுத்த இருதயம். அதை விட பெரிய அறம் இல்லை என்று சொல்கிறார். தாவீது ராஜா சொன்னது போல அறங்களிலே பெரிய அறம் சுத்த இருதயம். இந்த இருதயம் தான் இப்பொழுது எப்படி இருக்கிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி, பொல்லாத இருதயமாக அது இருக்கிறது என்று சொல்லி, ஆகவேதான் அவர் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்று சொல்லி இந்த வசனத்தை அப்படியே தாவீது ராஜா சொன்னது போல அவர் சொல்கிறார். ஆகவேதான் நாம் இருதயத்திலே ஆலயம் கட்ட வேண்டும். அந்த ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். கல்லால் கட்டப்படுகின்ற ஆலயத்தில் அல்ல, நீங்களே அந்த ஆலயங்கம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். திருநெல்வேலி திருச்சபையிலே, அந்த CSI தென்னிந்திய திருச்சபையிலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் எது என்று தெரியுமா? யார் சொன்னாங்க? இந்த நான் வேத புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படியே அன்புடைய ஜெய்சிங் சார் அவங்க மகளே வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப நன்றி, காட் பிளஸ் யூ. அவங்க அந்த ஆலயம் கிளாரிண்டா ஆலயம் 1885ஆம் ஆண்டு கிளாரிண்டாவால் கட்டப்பட்டது. ஸ்வாட்ஸ் ஐயர் தஞ்சாவூரில் இருந்து வந்து அவர் பிரதிஷ்டை செய்கிறார். அதன் பிறகுதான் நம்ம திருநெல்வேலி இதுல தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆலயங்கள், மற்ற ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டது. ஒரு பிராமண பெண், இந்து ஆகிய தஞ்சாவூரிலே கோகிலா என்ற பிராமண பெண் இங்கே வந்து, அதுவும் தஞ்சாவூர்ல ஸ்வாட்சையர், நம்ம தஞ்சாவூர்ல இருந்தா இங்கே ஸ்வாட்சையர் மூலமாக முதலாக அந்த CSI திருச்சபை, சீர்திருத்த திருச்சபை தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அந்த சின்ன இருதயத்திற்குள் பெரிய ஆண்டவர் வந்தால் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி பாடல் கூட நம்ம என்ன செய்றோம், பாடுகிறோம். ஆகவேதான் அந்த தேவன் ஏற்கும் பலி என்ன என்று சொன்னால், சங்கீதம் 51:17 வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், broken heart. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அவர் அந்த நொறுங்கி போன இதயம், நான் என்ற அகம்பாவம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆகவேதான் அந்த நொறுங்கி போன இருதயம் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர் அந்த நொறுங்கி போன இதயத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் அருகில் வந்து விடுவார். அவர் உருகி போவார். நமது ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் நமக்காக உயிரையே சிலுவையிலே கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, இந்த மனிதர்கள் நொறுங்கி போன இதயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உருகி போகிறவராக இருக்கிறார். பைபிள்ல ஒரு வரலாற்று கதை நான் வாசிக்கும் பொழுது, அது ஆகாப் என்று ஒரு ராஜா இருந்தார்.
சமாரியா ராஜா. அவரு அரண்மனை பக்கத்துல ஒரு ஒருவருடைய நிலம் இருந்தது. அவருடைய அரண்மனை பக்கத்தில் ஒரு சின்ன நிலம் ஒருவருக்கு இருந்தது. யார் என்று சொன்னால் நாபோத் தோட்டம் இருந்தது. அந்த நாபோத் தோட்டத்தை இவர் நினைக்கிறாரு, அவன்கிட்ட இருந்து வாங்கி கொள்ள வேண்டும், கையகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஆகாப் நினைக்கிறார். இந்த ஆகாப்பு என்ன சொல்றாரு, அதுல எதுக்காக அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால், கீரை தோட்டம் போடுவதற்காக. நல்ல கீரை போட்டு நல்லா சாப்பிடலாம், கீரை கூட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவர் நினைத்திருக்கிறார் என்று, பல விதமான கீரைகளை அப்படி நினைத்திருப்பார் என்று சொல்லி அந்த நாபாத்தியிடம் போய் ஆகாப் ராஜா கேட்கிறார், உன்னுடைய தோட்டத்தை நீ எனக்கு கொடுத்து விடு. அப்பொழுது அந்த நாபோத் சொல்கிறார், அது என்னுடைய பிதாக்கள் உடைய சுதந்திரம், நான் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிடுகிறார். ரொம்ப சோகமாக்கி விடுகிறார். வீட்டில் சாப்பாடு வேண்டாண்டு கிடக்கிறாரு. அவருடைய மனைவி, என்ன நீங்க ரொம்ப சோகமாக இருக்கிறீர்களே என்று சொல்லி கேட்கும் பொழுது, இப்படி நாபாத்தியிடம் அவருடைய தோட்டத்தை கேட்டேன், ஆனால் அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான், ஆகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் யேசபேல் ஒரு ஆலோசனை சொல்கிறாள். மனைவி நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும், என்ன மந்திரி மாதிரி நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும். பிலாத்துவினுடைய மனைவி கூட சொல்லுகிறார், அந்த பரிசுத்தமானவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த யேசபேல் ஆகாப் ராஜாவிடம், நீர் சமாரியாவினுடைய ராஜா, நீர் போய் இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா, அவன் ஒண்ணுமில்லாதவன், ஆகவே நான் உமக்கு அந்த நிலத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி நீர் சந்தோஷமாக இரும் என்று சொல்லிவிடுகிறார். ஆகவே அந்த ஒரு திட்டம் பண்ணுகிறாள், உபவாசம் என்று ஒரு ஏற்பாடு செய்து, அதிலே அந்த நாபோத்தை முன்னிறுத்தி, இவன் தேவதூஷணம், ராஜாவுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னான் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி 2 பொய் சாட்சிகளை ஜோடிக்கிறார். அப்படி ஜோடித்து அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி கல்லெறிந்து கொல்கிறாள். கடைசியில் சொல்கிறாள், அவன் இறந்து போனான், இனிமேல் தோட்டம் உங்களுக்குத்தான் என்று சொல்லி. இந்த உடனே அவன் அதை ஆக்கிரமித்துக் கொள்கிறான், அந்த தோட்டத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறான். இதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அநியாயம். ஆகவேதான் உடனே தன்னுடைய தீர்க்கதரிசியிடம் எலியா, திஸ்பியனாகிய எலியாவிடம் சொல்லி அனுப்புகிறார், நீ அந்த ஆகாப்பிடம் போய் சொல்லு, கீரை கூட்டு வச்சு சாப்பிடணும்னு நினைச்சு இந்த சரீரத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து நாபோத்தினுடைய தோட்டத்தை நீ ஆக்கிரமித்தாயே, உன்னுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும். எவ்வளவு கொடுமை பாருங்கள். இத அந்த திஸ்பியனாகிய எலியா அதை ஆகாப் ராஜாவிடம் சொல்கிறான். ஆகாப் ராஜா அதை கேட்ட உடனே, ஐயோ தெரிஞ்சு போச்சா எல்லாருக்கும். உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா, என் மனைவி சொன்னாண்டு நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லி, அந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாருங்க, வாசியுங்கள். பாருங்க, உருண்டு புரண்டான், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி. தாவீது ராஜா ஒரே ஒரு இடத்தில் தான் அந்த உரியாவினுடைய சங்கதியில் தவிர வேறு எங்கும் தவறு செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் அதே போல இவன் அப்படி உருகி படுத்து ரெட்டு உடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மை, அந்த தாழ்மையை பார்த்த உடனே ஆண்டவர் நினைச்சாரு, உருகி போகிறார்.
நினிவே பட்டணத்து மக்கள் யோனா போய் சொன்ன பொழுது அந்த ராஜா ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்த பொழுது, நான் குப்பை ஆண்டவரே குப்பை என்று சொன்ன பொழுது அங்கேயும் ஆண்டவர் உருகி போகிறார். என்ன சொல்கிறார்? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இங்கே ஆகாப்பு அப்படி தாழ்மையாக நடந்து அவன் தன்னை தாழ்த்தியதன் மூலமாக, ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததின் மூலமாக அவர் சொல்றாரு, உங்காலத்துல நான் இந்த காரியத்தை நடக்காது, ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் காலத்தில் இது நடைபெறும் என்று சொல்லி. பாருங்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம் பண்ணி வைத்து செல்கிற காரியத்தை பாருங்கள், எவ்வளவு கொடுமையான காரியம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை சம்பாத்தியம் பண்ணி வைத்துக் கொண்டு அந்த ஆகாப் செல்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் வேதகத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஆகார் கணவன் ஆபிரகாம் என்ன செய்றாரு? ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து, ஒரு பாக்கெட்டு சாப்பாடையும் கொடுத்து, நீ போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். முதல் தடவை ஓடிவிட்டாள். அப்பொழுது தேவதூதனானவர் அவருக்கு எச்சரிக்கை விடுகிறார், நீர் அந்த உன்னுடைய நாச்சியாரிடம் அடங்கியிரு என்று சொல்லி. நாம் அதை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம். காண்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே அவள் மீண்டும் ஓடிவிடுகிறாள். ஓடிவிடும் பொழுது அவள் அழுதாள். பிள்ளை சாகப் போகிறது, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, பிள்ளை சாகப் போகிறது, சாகதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் அந்த உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகார் நொறுங்குண்ட இருதயம். அந்த ஆகாப்பை போல ஆகாரினுடைய இருதயம் நொறுங்கி போன, நான் என்ற அகம்பாவம் உடைந்து அந்த நொறுங்கி போன தாழ்மையாக அவள் நடந்து கொள்ளும் பொழுது, நாமும் கூட அவ்வாறு தாழ்மையாக நொறுங்கி போன இதயமுடையவர்களாக இருந்தால், நாம் அழுதால் அவர் நினைச்சுவாரு, அவரும் அழுவார். மார்த்தாள் மரியாள் அழும் பொழுது அவரும் அழுதாரே. லாசரு மரித்த பொழுது அவரும் அழுதாரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நாம் அழும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், அவர் எதையும் கேட்பதில்லை. அவர் கிடாகுண்டா அப்படியா கேட்கிறார்? இல்லைன்னா நிறைய சாமிகள்லாம் இருக்கு, சாராயம் கொண்டா என்றெல்லாம் கேட்கிற சாமிகள்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அன்பான ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாருங்க, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து, நான் மட்டன் பீஃப்லாம் சாப்பிடுவேன்ட்டு நினைக்கிறாயா? அப்படி எனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? எனக்கு மட்டன் வேணும், மட்டன் பிரியாணி வேணும், இல்லைன்னா சிக்கன் பிரியாணி வேணும், இப்படி நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ என்று சொல்லி அவர் இப்படி கேட்க மாட்டார் என்று சொல்லி அவர் சொல்றாரு, எனக்கு பசியாக இருந்தால் நான் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்.
சோறு கொடு, எம்மா சோறு தான்ட்டு பிள்ளைகள் கேட்பது போல அந்த ஆண்டவர் உன்னிடம் வந்து நான் பிச்சை எடுக்க மாட்டேன், உன்னிடம் வந்து நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ஆகவேதான் சங்கீதம் 50:12 நாம் பார்க்கிறோம், பாருங்கள், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ஆண்டவர், ஆகவேதான் தாவீது ராஜா சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம், நீர் பலியை விரும்புகிறதில்லை. ஆடு மாடு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி பலி கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பலியை நீர், தாவீது ராஜா சொல்லும்போது நீர் பலியை விரும்புகிறதில்லை. ஆகவேதான் அவர் சங்கீதம் 73:1 வாசிப்போம். பாருங்க, சுத்த இருதயம், பியூர் ஹார்ட் உள்ள இருதயவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி, கெட்டவனுக்கு கெட்டவனாக, நல்லவனுக்கு நல்லவனாக அவர் இருக்கிறார். துன்மார்க்கருக்கு அவர் அவர்களை தண்டிப்பவராக இருக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 138:6 பார்க்கும்போது அந்த உயர்ந்த கடவுள் தாழ்ந்த மனிதனை, தாழ்மையுடையவனை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி, ஆக நீதிமொழிகள் 15:33 நாம பார்ப்போம் என்று சொன்னால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்க மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முந்தின படி தாழ்மை படி என்று சொல்லி, ஆகவேதான் வேதம் சொல்கிறது, தாழ்மை உடையவர்களுக்கு அவர் என்னென்னலாம் கொடுப்பார் என்று சொல்லி. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. பாருங்க, ஐஸ்வர்யம், ரிச்சஸ், மகிமை, ஹானர், ஜீவன், லாங் லைஃப் என்று சொல்லி எவ்வளவு கிடைக்கிறது பாருங்க. இதுவே, ஆகவேதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மனத்தாழ்மையாக அவர் நடக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய கால்கள், நம்முடைய நடை எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை நடையாக இருக்க வேண்டும். அதே போல நாம சொல்லும்போது மீகா 6:8 அதையும் கூட நாம் பார்க்கிறோம். மீகா 6:8 பாருங்க, மனத்தாழ்மையாய் நடப்பதையே அல்லாமல் வேறு எண்ணத்தை நம்மிடம் கேட்கிறார். பணத்தை கொண்டா, காணிக்க கொண்டு வா என்று அவர் கேட்பதே இல்லை. ஆக தாழ்மையா நடை என்று சொல்லி, நீ உன்னுடைய நடை நீ மாற்று, நடையை மாற்று. அந்த பெருமை நடையிலிருந்து நீ தாழ்மை நடையாக நடை என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் எபேசியர் 4:2 பாருங்கள், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நாம் நேற்றைய தினம் சொன்னது போல இன்று நாம தாழ்மை நடையாக நம்முடைய கரங்கள் அன்பினால் மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த தாழ்மையாக நடந்து அன்பினால் தாங்கு என்று சொல்லி அது பார்க்கிறோம். இதுல நான் கூட யோசிக்கிறது உண்டு. அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்கள்.
அந்த பசியோடு இருக்கும் பொழுது அவர் கேட்கிறார், என்ன இப்படி பசியோடு இருக்கிறார்களே, இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் அற்புதம் செய்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அங்கே ஒரு சிறுவனுக்கு அவனுடைய பெற்றோர் என்ன கொடுத்திருக்காங்க? 5 அப்பம் 2 மீன் கொடுத்திருக்காங்க. இப்பவும் கூட அரபு நாடுகளில ஒரு வழக்கம் இருக்கிறதாம், 5 அப்பம் அது ஒரு ஃபேமிலி பாக்கெட் என்று சொல்லி. அப்போ அந்த அவனுடைய பெற்றோர்கள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இவன் ஒரு கூட்டத்துக்கு போறான், அதனால இவனுக்கு மட்டுமல்ல ஒரு கொஞ்சம் பேருக்கு அது பிரயோஜனப்படட்டும் என்று சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. 5 அப்பம் 2 மீனை கொடுத்துருக்காங்க என்று சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு அந்த பெற்றோர்கள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எத்தனை பேர் கொடுத்தாரு? 5000 ஃபேமிலிக்கு அவர் சாப்பாடு போட்டார். இப்பவும் அவர் என்ன செய்றாரு? உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்களாம்? 800 கோடி பேர் இருக்காங்களாம். நம்ம இந்தியாவில் மட்டுமே 140 கோடிக்கு மேலே இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா இந்த 800 கோடி பேருக்கும் நம்மளால ஒரு நேரத்து தண்ணி கொடுக்க முடியுமா? நம்மால முடியவே முடியாது. சாப்பாட்டில் ஒருவேளை சாப்பாடு கல்யாணத்தில் போடுறதுக்குள்ள கடன்காரனாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் அவர் ஒவ்வொரு நாட்களும் 800 கோடி பேருக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கொடுத்து போஷிக்கிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், எவ்வளவு நம்மை நேசிக்கிற ஆண்டவர். இந்த பூமியை படைத்து மழையை கொடுத்து நம்மை ஆகாரத்தினால் போஷித்து வழிநடத்துகிறாரே என்று சொல்லி. ஆனால் அவர் கூட இந்த மனிதர்கள் என்னை கண்டுகொண்டார்களா? நான் ஆண்டவர், நான் இதெல்லாம் கொடுக்கிறேன் என்று, அதெல்லாம் சும்மா தானா வருது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்பொழுது கூட நம்ம பார்க்கிறோம்ல, அதெல்லாம் தன்னால வருது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்த பொழுதும் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பார்த்தீங்களா, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, பிலிப்புவே, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்படி? ஒரு டெஸ்ட். அவருக்கு தெரியாதா? அவரு பிலிப்பு என்ன சொல்றான், அவன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அவனுடைய சீசர் எப்படி சொல்கிறான் என்று சொல்லி அந்த பிலிப்புவிடம் கேட்கிறார். பிலிப்பு எவ்வளவு பணம் ஆகும் என்று சொன்னா? சரி, நிறைய பேர் சொல்றீங்க. சரி, ஆக அதுல எத்தனை அந்த சரி, ஆக அந்த 200 பணம் என்று சொல்கிறான். அதற்கும் அதுவும் எப்படி? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாதான். நிறைய சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேல பணம் ஆகும். ஆனா ஆண்டவர் அவன் பணத்தை தான் யோசிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு? சர்வ வல்லவர் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, அற்புதம் செய்பவர் நீங்க தானே, அதிசயம் செய்யும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்படி சொல்லியிருந்தா ஆண்டவர் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு அவன் பேதுரு சொன்னான்ல, கிறிஸ்து என்று சொன்ன போது நீ அவரை ஆண்டவர் என்று கண்டுகொண்ட, அதுவும் கூட பிதா உனக்கு வெளிப்படுத்தினார், ஆகவே சொல்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே பிலிப்புவிடம், அதற்கு பிறகு பேதுருவினுடைய சகோதரன் அந்திரேயாவிடம் கேட்கிறார். அந்திரேயா 5 அப்பம் 2 மீன் சொன்னான். சரி போங்கப்பா, உட்கார வை, சாப்பாடு போடு என்று சொல்லி 5000 ஃபேமிலிக்கு அவரு ஆனால் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவன் ஈசாக்கை கேட்கிறான், அப்பா பலி பொருட்கள் எங்க?
கிடா எங்க, கிடா எங்க, பலியிடக்கூடிய கிடா எங்க? அப்போ அவர் சொல்றாரு, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவருக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்கள். ஆகவேதான் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு சின்ன காரியம், இது பெரிய காரியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் கூட உங்களுக்கு முன்னால வந்திருக்கும் போது சொல்லியிருக்கலாம், 1985ஆம் ஆண்டு நான் அகமதாபாத்திற்கு வேலைக்காக தேடி அங்கே அலைந்தேன். அப்போ அலைந்த போது எனக்கு என்னுடைய பெரியம்மா மருமகன் அங்கே இருந்தாங்க, மகளும் அங்கே இருந்தாங்க. அவங்க நல்ல நிலைமையில இருந்தாங்க. அப்போ என்னுடைய அம்மா டீச்சரா இருந்தாங்க. ஆனா நான் ஒரு 5 ரூபாய் கூட சம்பாத்தியம் பண்ண முடியாத ஒரு அனாதையை போல் இருந்தேன், அனாதையை போல் இருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க, ஒரு மில்லுல உனக்கு வேலை இருக்கு, வர சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீ போறியா என்று கேட்டார்கள். எனக்கு அந்த இரவு பொழுதிலே, ஆண்டவரே, நான் படிக்கும் காலங்களில் ஒழுங்காக படிக்கவில்லையே, எவ்வளவு சேட்டை பாவங்கள் படம் பார்த்து எவ்வளவு பாவங்கள் ஜான்ஸ் கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் செய்தேன். ஆகவே ஆண்டவரே, நான் ஒரு நல்ல வேலைக்கு செல்வதற்கு நீர் என்னை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். ஒரு சுத்த இருதயத்தோடு நான் அழுதேன். அந்த இரவு பொழுதிலே ஜபம்லாம் பண்ணல, நான் படுத்து கிடந்து நான் அழுத போது நான் எப்படி நினைத்தேன் தெரியுமா? கோயவனே கோயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. அவ்வாறு அடுத்த நாள் காலையில எழும்பின உடனே நான் சொன்னேன், அக்கா நான் ஊருக்கு போறேன் என்று சொல்லி. அப்பொழுதெல்லாம் ஊர்ல அப்போ போன்லாம் கிடையாது. ஒரு லெட்டர் எழுதுனா 15 நாள் ஆகும். நம்ம பதில் லெட்டர் போட்டு எங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டோம்னா 15 நாள் ஆகும். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய அக்கா சொன்னாங்க, என்னுடைய சொந்த தம்பியும் இப்படிதான் வந்தான், வேலை எடுத்து கொடுத்தோம், செய்யாம இப்போ இடையங்குடியில ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் என்று சொன்னார்கள். அதே போல நீயும் வருத்தப்படுவாய் என்று சொன்னேன். இல்லை, நான் போறேன் என்று சொன்னேன். நான் இங்கே வந்த உடனே ஆண்டவர் என்னை அருமையாக வழி நடத்தினார். எம்ஏ தமிழ் சேவியர் கல்லூரியில் படித்தேன். எம்பில் எம்டிடி ஹிந்து காலேஜ் பேட்டையில் படித்தேன். சாயர்புரம் போப் கல்லூரியில் 30 ஆண்டுகளாக பேராசிரியராக பணி செய்வதற்கு அவர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு, நாம் ஒரு வார்த்தை சொன்னால், நாம் அழுதால் அவர் எவ்வாறு நம்மை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். நாம் அழும் பொழுது அவர் எல்லாமே, அவர் நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவேதான் நான் இங்கே பணி செய்த 5 ரூபாய் கூட சம்பாத்தியம் பண்ண முடியாத நிலையிலே கை நிறைய சம்பளம் கொடுத்தார். அந்த அவர் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பேதுரு கூட அந்த எல்லாம் பார்த்திருக்காரு. சிலுவை மரணத்துக்கு பின்பாக என்னாச்சு? சோர்ந்து போனார், மறுதலிச்சாரு, சோர்ந்து போனார். சரி, ஆண்டவர் அவரை என்ன சொல்லி அழைத்தார்? உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். ஆனா அவரு
சிலுவை மரணம் அடைந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? நான் மீன் பிடிக்க போறேன், பேக் டு த பெவிலியன். திரும்பவும் அவர் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை விடவில்லை, அவர் தேடி வருகிறார். தேடி வந்து அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பசி. அவரு சாப்பாடு கேட்கிறாரு. நான் கேட்க மாட்டேன்னு சொன்னவர் கேட்காரு பாருங்க. பேதுரு அந்த உங்ககிட்ட எனக்கு புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி அவரு சும்மா தான் கேட்காரு. அவருக்கு வேண்டியதில்லை, இவங்க எப்படி கொடுக்குறாங்க என்று சொல்லி. ஆகவேதான் அந்த நிலையிலும் கூட அவங்க கிட்ட கேட்கிறாரு, ராத்திரி முழுதும் மீன் பிடித்து என்ன கிடைத்தது? ஒண்ணுமில்லை. எம்டி பாக்கெட். நான் தான் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்திருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவர் கூட அவர் சொல்றாரு. அவங்களுடைய போக்கிலேயே விடுகிறார். வலதுபுறம் வலையை போடுங்கள் என்று சொல்லி வலை கிழிந்து போகத்தக்க என்ன செய்யுது? அதுல எத்தனை மீன் கிடைத்தது? சார், ஆக வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த மீன் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே அவருக்கு அன்பாயிருந்த சீசன் யோவான் என்ன செய்றாரு? கண்டுகொள்கிறார். இவர் ஆண்டவர், நம்முடைய இயேசு, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொல்லி உடனே பேதுருவுக்கு என்ன ஆயிருது? ஐயோ, ஆண்டவர் முன்னால ட்ரெஸ் இல்லாம நிக்கிறேன், அரை நிர்வாணமாக இருக்கிறான்னு சொல்லி ஓடி போய் சட்டையை போட்டு, மேல் சட்டையை போட்டு அவர் என்ன செய்றாரு? அப்போ அவரை கரைக்கு வந்த உடனே கேட்கிறாரு, நீங்க சிலதை பிடித்ததுல எனக்கு கொடுங்க என்று சொல்லி அவரு கேட்கிறாரு. அந்த இதுல கொடுத்ததுல அவரு கேட்கும் பொழுது சில மீன்கள் அவர்கள் பிடித்ததுல, அவர் ஏற்கனவே இங்க மீன் சாப்பாடு ரெடி பண்றாரு. ஆனா அவர்களிடம் கேட்கிறார், நீங்கள் பிடித்ததுலயும் கொஞ்சம் கொடுங்க. யாருக்கா? அல்ல, அவர்கள் பிடித்ததா? ஆண்டவர் கொடுத்தது. அப்படித்தானே இப்பொழுது நமக்கெல்லாம் வேலையை கொடுத்து, சாப்பாடை கொடுத்து, எல்லாம் அவர் கொடுத்தது. ஆகவேதான் நானும் கூட ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நானும் கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, நானும் கூட அவருடைய வார்த்தைகளை சுமக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் எல்லாம் தருகிறார். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீர் தந்தது, காருண்யத்தால் வந்தது. எல்லாமே அவர் கொடுத்தது. ஆகவேதான் அவர் இப்ப கூட அதுல சமகால மொழிபெயர்ப்புல இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கெல்லாம் எவ்வளவு நம்ம 1700 ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். நேற்று தினம் நான் சொன்னேன், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு கல்யாண வீடுனாலும் கூட என்ன செய்றோம்? மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு எல்லாம் எப்படி ட்ரெஸ்ஸு? பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம்,
பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, நமக்கு இவ்வளவு செய்கிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய வீடுகள்ல இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க, கேடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டவரே. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பண்டிகை காலங்களில் தான் மட்டன் சாப்பாடு. ஆனால் இப்போ எப்பவும் சாப்பாடு, மட்டன் நம்ம சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையாக அவர் போஷிக்கிறார். அவர் அங்கே நம்ம யாரு பேதுருவுக்கு மீன் சாப்பாடு கொடுத்தது போல, அந்த கரையில் வந்து மீன் சாப்பாடு கொடுத்தது போல, பெண்களுக்கு உடனே நீங்க கோவப்படக்கூடாது, ஆண்களுக்கு தான் பட்டு வேட்டி சட்டை, சில்க் சாரி ஹீல்ஸ் செப்பல் எல்லாமே எனக்கு கொடுத்தவரே. கல்யாணம்னா எவ்வளவு அருமையாக அவர் நமக்கு கொடுத்து அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி, எல்லாமே எதற்காக? எதற்காக? மீன் சாப்பாடு ஆண்டவரே சமைத்து அவர் கொடுத்தாரே, அப்பமும் மீனும் பேதுருவுக்கு கொடுத்தாரே, எதற்காக கொடுத்தார்? அவர் கேட்கிறார், அன்பாக இருக்கிறாயா? அன்பாக இருக்கிறாயா? நீ என் மீது அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி அவர் கேட்கிறார். இந்த உலக அன்பு நானும் கூட பார்த்ததுல, என்னுடைய பாட்டி தாத்தா அன்பு நான் இப்பதான் நினைக்கிறேன், அவர்கள் வாழ்ந்த போது நினைக்கல. என்னுடைய அப்பா தாத்தா என்னுடைய லெட்டர் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, எங்கள் இரு கண்ணிலும் பிரியமுள்ள பேரனுக்கு என்று எழுதுவாங்க. அவங்க இறந்த போது நான் அதை நினைத்து அழுதேன். எனக்கு யார் என்னை இப்படி எழுதுவார்கள் என்று சொல்லி. என்னை அன்பு செய்கிறவர்கள் எல்லாம் மேலோகத்துக்கு போய் சேர்த்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய அன்பு மாறாதது, அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஒரே ஒரு கட்டளை தான் நான் உனக்கு கொடுக்கிறேன், ஒரே ஒரு கட்டளை. அன்று ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தேன், நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை புசியாதே என்று சொல்லி. ஆனால் இப்பொழுதும் புதிய ஏற்பாடு காலத்திலே ஒரே ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். அது என்ன என்று பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பாருங்கள், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். இந்த கட்டளையை நீங்கள் கை கொண்டீர்கள் என்று சொன்னார், அவர் நம்மை பரிசுத்த முத்தம் கொடுத்து நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். கொஞ்ச காலம் தானே, கொஞ்ச காலத்தில் நம்ம அங்கே இருப்போம். நாம் இந்த கட்டளையை பின்பற்றினால், ஏவாளை போல ஏமாந்து போனால் அந்த வீடு நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. பரலோகத்தில் அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அருமையான ஒரு வீடு, நமக்கு என்றென்றும் வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவன் இழந்து போகிறவர்களாக. ஐயோ, ஒரு சிறு கட்டளை தானே, ஒரே ஒரு கட்டளை தானே, அன்பாயிருங்கள் என்று சொன்னாரே, அதை நான் விட்டு விட்டேனே என்று சொல்லி. ஆகவேதான் இந்த கட்டளையை நாமும் கூட பின்பற்றி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த அன்பு ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த லந்து கால 6வது கன்வென்ஷன் கூடுகையின் 2வது நாளிலே நாங்கள் வந்து நோக்கி பார்க்க கத்தர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையினுடைய அன்பை நாங்கள் நினைத்து சிலுவையின் மூலமாக பேரொளி கண்டு ஆண்டவர் நாமத்தை தரிசிக்க கத்தர் பலன் தருவீராக. தொடர்ந்து வர இருக்கிற பரிசுத்த வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் ஜெபத்தோடு பிரவேசிக்க ஆயத்தப்படுகிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் நாங்கள் ஆண்டவர் குடும்பமாய் கலந்து கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்து கொடுத்த நமது ஆசிரியருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வர்த்திக்க பண்ணும். இன்னும் அனைவருக்கும் அன்பை எடுத்து சொல்ல பாத்திரவான்களாக பயன்படுத்தும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். ஐயா, பாடல் பாடி அன்பு சகோதரருக்காக, குழுவினருக்காக, இசைக்குழு வார்த்தை அன்பு சகோதரர் ஜெபிக்கிறோம்.
அன்பான திருச்சி மக்களுக்கு ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.